ஹிட்லர் என்னும் சிப்பாய் ஒரு சர்வாதிகாரி ஆனது எப்படி? பல லட்சம் அப்பாவி மக்களை கொன்றவர், ஒரு இனத்தை அழித்தவர், அரக்கன், சர்வாதிகாரி, கொடுங்கோலன், இப்படி எந்த அடைமொழியால் சொன்னாலும் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும் அந்த பெயர் அடால்ஃப் ஹிட்லராக தான் இருக்கும். இந்த ஐரோப்பாவோட சரித்திரத்தை அடால்ஃப் ஹிட்லரின் கதையை தவிர்த்து விட்டு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஹிட்லர் என்னும் சர்வாதிகாரி எப்படி உருவானாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடால்ஃப் ஹிட்லர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெற்றி பெற்றால் யாருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தோல்வி அடைந்தால் விளக்கம் அளிக்க நீங்களே அங்கே இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தந்தையின் அன்புக்கு ஏங்கிய அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை அடியையும் உதையையும் பரிசளிக்காமல் பாசத்தையும் பரிவையும் காட்டியிருந்தால் ஒருவேளை அந்த சிறுவன் தன் தந்தையை போல ஒரு சாதாரண அரசு அதிகாரியாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தாய் மீது அதீத அன்பு வைத்திருந்த அந்த மகன், அந்த தாய் புற்றுநோயால் மரணிக்காமல் இருந்திருந்தால் விரக்தியின் விளிம்பிக்கே தள்ளப்பட்டு பிற்காலத்தில் ஒரு சர்வாதிகாரியாக உருவாகாமல் கூட இருந்திருக்கலாம். ஐரோப்பாவின் தலை சிறந்த ஓவியனாக வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு வியன்னா நோக்கி சென்ற அந்த இளைஞன் வியன்னா பல்கலைக்கழகம் நிராகரித்து திருப்பி அனுப்பாமல் இருந்திருந்தால் இன்று இந்த வீடியோ ஒரு திறமையான ஓவியனை புகழும் ஒரு வீடியோவாக கூட இருந்திருக்கலாம். வியன்னா வீதிகளின் தான் வரைந்த அழகிய ஓவியங்களை விற்ற அந்த திறமையான ஓவியனை அப்போதே இனம் கண்டு அவனுக்கான பாராட்டையும் அங்கீகாரத்தையும் அளித்திருந்தால் அவன் ஆஸ்திரியா பெருமைப்படுத்தும் ஒரு பிரபலமாக ஐரோப்பா வரலாற்று பக்கங்களில் இருந்திருப்பாரு. முதலாம் உலகப் போரில் சாதாரண ஒரு சிப்பாயாக இருந்த அந்த இராணுவ வீரன் நேச நாடுகளின் நச்சுவாய்வு தாக்குதலால் தற்காலிகமாக பார்வையை பறிகொடுக்காமல் இருந்திருந்தால் ஏதோ ஒரு போரில் அவர் இறந்திருக்க கூட போயிருக்கலாம். வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தில் ஜெர்மனியின் இராணுவ அளவை குறைக்கும்படி நேச நாடுகள் கட்டளையிடாமல் இருந்திருந்தால் அந்த சிப்பாய் தன் வேலையை இழந்திருக்க மாட்டார். வேலை பறிப்போன அந்த சிப்பாய் இனி பிழைப்புக்கு என்ன செய்வது என்ற விரக்தியில் ஒரு சிறிய உணவு விடுதியின் மூலையில் இயங்கிய ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில் இணையாமல் இருந்திருந்தால் நாசி என்கிற அந்த நச்சு அமைப்பே உருவாகாமல் கூட போயிருக்கலாம். அரசுக்கு எதிராக புரட்சி செய்தார் என 5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த கலகக்காரனை வெறும் 6 மாதங்களில் விடுதலை செய்யாமல் இருந்திருந்தால் உலகையே உலுக்கிய இந்த கொடூரமான யுத்தம் நடக்காமலே போயிருக்கலாம். 6 மாத காலம் சிறையில் இருந்தபோது சிறையில் இருந்து நான் வெளியே வந்ததும் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை திரட்டி மொத்த யூதர்களையும் வேரோடு பிடுங்கி ஐரோப்பாவின் முழு அதிகாரத்தையும் எப்படி ஜெர்மனி கைவசம் கொண்டு வருவேன் என எனது போராட்டம் மெயின் கெம்ப், அதாவது மை ஸ்ட்ரகிள் என்ற நூலில் அவர் எழுதியிருந்ததை யாராவது கொஞ்சம் உன்னிப்பாக படிச்சிருந்தாங்கன்னா ஐரோப்பாவோட தலைவிதி அப்படியே மாற்றி எழுதப்பட்டு இருக்கவும் இருந்திருக்கலாம். 1889 ஆஸ்திரியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் தந்தையின் 3வது மனைவிக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். தந்தை குடிப்பழக்கம் கொண்டவர். தினமும் குடிபோதையில் தாயை அடித்து துன்புறுத்துவதை பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த பிஞ்சு மனம் ரொம்பவே கஷ்டப்படுது. அதனாலேயே அவன் தாயின் மேல் அளவு கடந்த பாசத்தை வைக்கிறாரு. அவருடைய உலகம் தாய் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. இவருக்கு ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. அவர் சிறு வயதிலே இறந்து போகிறதுனால அந்த சிறுவனோட வாழ்வுலன்னு பார்த்தாக்க ஒரு வெறுமை அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்வு ஃபுல்லாகவே இருக்குது. அந்த தாய்க்கு அந்த குடிகார தந்தையிடம் இருந்து இறப்பின் வழியாக ஒரு விடுதலையும் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு தனக்கும் வியன்னா ஓவிய கல்லூரியில் மூலம் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி அந்த இளைஞன் புகழ்பெற்ற ஓவியனாகி பல சிறப்பான ஓவியங்கள் வரைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் லட்சியத்தோடவும் அவர் வியன்னாக்கு கிளம்பி போறாரு. தாயோட மரணம், தந்தையின் அலட்சியம், லட்சியத்தை நோக்கி சென்ற இடங்களில் எல்லாம் நிராகரிப்பு, அவமானம், பசி, வறுமை, வெறுமை, தனிமை என எல்லாமே சேர்ந்து அவரை துரத்துது. சபையில சரியா பேச தெரியாத, 4 பேருடன் பழக தெரியாத, கூச்ச சுபாவம் கொண்ட, மதியம் 12 மணிக்கு கூட எழுந்திருக்காத ஒரு சோம்பேறி தான் அந்த இளைஞன். ஆனா அடுத்த சில வருடங்களுக்குள்ளேயே ஐரோப்பாவின் அசைக்க முடியாத ஒரு சர்வாதிகாரியாக உச்சம் பெறாரு. செப்டம்பர் 1919 மியூனிச்சில் செயல்பட்ட ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய குழுவை ரகசியமாக வேவு பார்க்குற ஒரு இது ஹிட்லருக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவும் வருது. அந்த முனிஷ் ஹாலின் பின் அறையில் சுமார் 25 பேருடன் நடந்த அந்த ஜெர்மன் தொழிலாளர் கட்சியின் கூட்டத்துக்கு முதல் முறையாக யூனிஃபார்ம் இல்லாமல் சாதாரண உடையில் சென்றவர் தான் இந்த சிப்பாய் ஹிட்லர்.
முதலாளித்துவம் எப்படி எதன் வழியாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் அங்கு வந்து ஒரு உரையாடல் வந்து நிகழுது. அது முடிந்ததுக்கு அப்புறமா ஹிட்லர் அங்கிருந்து வெளியேற வந்து முயற்சிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து ஜெர்மனியில இருந்து பவேரியா மாகாணத்தை வந்து பிரித்து ஆஸ்திரியாவுடன் சேர்த்து ஒரு புதிய தென் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச்சை கேட்டு ஹிட்லர் வந்து அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த நபருடன் அது பற்றிய தன் எதிர்கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. அப்படி அந்த பேச்சுங்கிறது அங்கிருந்த அனைவரையுமே வந்து கவனிக்கவும் வைக்குது. ரீதியாக ஹிட்லரோட பேச்சை கேட்டுக்கொண்டுட்டு இருந்த ஜெர்மன் தொழிலாளர் கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரான ஆண்டன் ட்ரெக்ஸ்லர் வந்து அருகில் இருந்த தன் கட்சிக்காரர்கள்ட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, பேச்சால் மற்றவரை வசீகரித்து கட்டி போடும் திறமை கொண்டவன் தான் இவனை வந்து நம்மோடு வந்து வைத்து கொள்ளணும், பிற்காலத்தில் எப்படியாவது உதவுவான் அப்படின்னு வந்து சொல்றாரு. வந்து ஹிட்லர்கிட்ட போய் மை பொலிட்டிக்கல் அவேக்னிங் என்ற ஒரு தலைப்பில் வந்து உள்ள புக்கை வந்து இதை நீ வந்து படிச்சுட்டு வந்து இதை வந்து என்ன வந்து பாரு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ அடால்ஃப் ஹிட்லரும் அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து என்ன இருக்குன்னா, தனது சுய சிந்தனையை ஒத்த அரசியல் கருத்துக்கள் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அதில் வந்து இருக்குது. அதை பார்த்து அவர் வந்து மகிழ்ச்சியில் வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சில நாட்களில் அதே கட்சியிலேருந்து எதிர்பாராத ஒரு நியூஸும் வந்து வருது. இந்த கடிதத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா, ஹிட்லரை வந்து கட்சியின் புதிய உறுப்பினராக நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு வந்து அதில் வந்து இருக்குது. இப்படிதான் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில் இணைந்து அரசியலில் நுழையிறாரு ஹிட்லர். அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக வர்ற மக்களை வந்து பார்க்குறாரு ஹிட்லர். ஹிட்லர் என்றும் அந்த ஒற்றை மனிதனால கட்சி வந்து பலப்படவும் ஆரம்பிக்குது. மக்கள் வந்து அந்த கொள்கைகள்லையும் அந்த கருத்துக்கள்லையும் மெல்ல மெல்ல ஈர்க்கவும் படுறாங்க. ஹிட்லரோட அந்த அணை போன்ற பேச்சால மற்ற அரசியல் அமைப்புகள் எல்லாமே வந்து அடிச்சு நொறுக்கவும் படுது. அவர் பேச பேச மக்கள் வந்து அப்படியே ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வரும் நாட்கள்ல அந்த ஜெர்மனியோட தொழிலாளர் கட்சியின் தலைவராகவே வந்து ஹிட்லர் வந்து நியமிக்கப்படுறாரு. தனக்கு அடைக்கலம் கொடுத்த ஜெர்மனி மேல அளவில்லாத ஒரு பற்று வச்சிருக்கிறாரு ஹிட்லர். இந்த ஜெர்மனியை வந்து சீர்படுத்த என்னால முடியும் அப்படின்னு மக்களுக்கு வந்து வாக்குறுதியும் கொடுக்குறாரு. முதலாம் உலக போர்ல ஜெர்மனி வசம் வரவேண்டிய அந்த வெற்றி ஒரு சில துரோகங்களால கை நழுவி போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஜெர்மனியோட இந்த தோல்விங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விட்டதை வந்து நம்ம திரும்பி பிடிக்கணும், அதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து செயல்படணும் அப்படின்னு அவர் பேசிய வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு ஜெர்மனியரோட மனதிலையுமே வந்து நாட்டுப்பற்று என்னும் அந்த தீ வந்து பற்றி எரியவும் ஆரம்பிக்குது. முதலாம் உலக போர்ல வந்து ஜெர்மனி வந்து ஒரு தற்காப்பு போரையே தான் வந்து நடத்துச்சு அப்படின்னும், கேசர் வில்ஹம் II திறமையான தலைமையை வந்து வழி நடத்தல அப்படின்னும், துரோகங்களால தான் ஜெர்மனி வந்து வீழ்ந்தது அப்படின்னும் அந்த நம்பிய அந்த ஜெர்மன் இராணுவ தளபதி ஃபெட்ரிக் வில்ஹம் லூதன்ட்ராஃப் வந்து ஹிட்லரோட வந்து கைகோர்க்கிறாரு. இந்த மாதிரியே இருக்கிற பல அரசியல் மற்றும் இராணுவத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து ஹிட்லரோட வந்து இணைகிறாங்க. ஜெர்மன் தொழிலாளர் கட்சி ஹிட்லர் தலைமையில் த நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி என்னும் நாசி அமைப்பை பெயர் மாற்றம் செய்தும் கொள்கிறாங்க. 1932களில் நாசிகள் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக வந்து உருவெடுக்கிறாங்க. அடுத்து வர்ற அந்த தேர்தலில் வேறு எந்த தலைவரும் மக்கள் மத்தியில் போதிய ஆதரவை பெறாத நிலையில் பிரசிடென்ட் ஆகிறாரு பவுல் வான் ஹிண்டன்பர்க். ஜெர்மனியோட சான்சலராக மாறுறாரு அடால்ஃப் ஹிட்லர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.